இந்த 10 வருஷம் நிலை இன்னைக்கு இல்லை. மோடி 1.0 2.0 இப்போ இல்லை, 3.0 மாறி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. கோதி மீடியா மடியில் உட்காந்துருக்க மீடியா அது கொஞ்சம் மாறுது. ஆனால் தமிழ்நாடு மீடியா அக்மார்க் முத்திரப்பத்தின கோதி மீடியாவா ஆட்சியாளர்களோட காலடியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டியா தான் இன்னைக்கு மாறி போச்சு சார். பத்திரிகையாளர்னு போட்டுட்டு திமுக ஜெயிக்கணும், திமுக வாழ்கன்னு வெளில வந்து கோஷம் போடுறாங்க சார். இல்லைங்க, இது ரொம்ப ஆபத்தானதுங்க. அவர்கள் தங்களை பத்திரிகையாளர்ன்ற பேர்ல சார் வெளியில வந்து திமுக வாழ்கன்னு கோஷம் போடுற அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு. எனக்கு அவங்க கோஷம் போடட்டும், அது அவங்க உரிமை. ஆனா அவங்கள பத்திரிகையாளர்னு சொல்லாதீங்க. சரி, அப்படி கோஷம் போடுறவங்க தங்களை பத்திரிகையாளர்னு கூட சொல்லிக்கிட்டோம், எனக்கு அது கூட கவலை இல்லை. அவங்கள பத்திரிகையாளர்ன்ற போர்வையில தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் மேடைகள்லையும் இந்த தொலைக்காட்சி உரிமையாளர்களும் செய்தி ஆசிரியர்களும் ஆங்கர்ஸும் எப்படி அனுமதிக்கிறாங்க? அது ஒண்ணுதான் எனக்கு புரியல. சிலர் தங்களை பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு திமுக மேடைகளில் வெளிப்படையாக முழங்குவதும், திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசுவதும், அவர்களை அந்தந்த ஆட்சி தலைமைகளும் கட்சி தலைமைகளும் அழைத்து கௌரவிப்பதும் நடந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப என்னை பொறுத்தவரையில் வந்து இது அவர்களை நீங்கள் வந்து திமுக ஆதரவாளர்கள் போட்டுக்குவாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. அத்தகைய நபர்கள் தங்களை பத்திரிகையாளர்கள் சொல்றாங்கன்னா அவங்க சொல்லிட்டு கூட போட்டோம், மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய வேதனையான அவலமான விஷயம் என்னன்னா, அத்தகைய நபர்களை தொலைக்காட்சி சேனல்ஸ், செய்தி சேனல்கள், அதனுடைய குறிப்பாக அதனுடைய நியூஸ் எடிட்டர்ஸ், ஆங்கர்ஸ் அவர்களை பத்திரிகையாளர்கள் என்று அழைத்து விவாத மேடைகளில் கலந்து கொள்ள வைப்பது ரொம்ப வேதனையானது. குறைந்தபட்ச மனசாட்சி கூட இந்த ஆங்கர்ஸுக்கு இல்லாமல் போச்சு. நீங்கள் அவர்களை அரசியல் பார்வையாளர்கள் வச்சுக்கோங்க, அரசியல் பகுப்பாய்வாளர் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கோங்க, பத்திரிகையாளர் ஏன் சொல்கிறீங்க? அதாவது திமுகவோட பாயிண்ட் ஆஃப் வியூவை திமுக காரனை விட ரொம்ப ஷார்ப்பாக நாங்கள் எடுத்து வைக்கிறோன்ற போர்வையில் அக்ரஸிவ் ப்ரோ டிஎம்கேவா பேசக்கூடிய நபர்கள் பிரச்சனை வரும்போது பத்திரிகையாளர்ன்ற கேடயத்தை கொண்டு வந்து முன்னால் நிறுத்துறாங்க. இது எவ்வளவு ஒரு அதர்மமான காரியம், அயோக்கியத்தனமானது. அயோக்கியத்தனம் இல்லையா? அக்ரஸிவ் டிஎம்கே லாங்குவேஜை பேசுறீங்க, பேசுங்க, அது உங்கள் உரிமை, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் பிரச்சனை வரும்போது நீ பத்திரிகையாளர்னு எப்படி வந்து முன்னால் நிற்க முடியும்?